முன்னாள் அமைச்சர் கேலிய ரம்புக்வெல்லவுக்கு 8 மாதங்களுக்கு பின்னர் பிணை கிடைத்திருக்கிறது. இதனிடத்தில் செப்டம்பர் மாதம் முதல் அமுலாகும் வகையில் தனியார் துறையினரது குறைந்தபட்ச சம்பளம் 21,000 அதிகரிக்கப்பட்டிருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனிடத்தில் ஊழியர்களின் தேசிய குறைந்தபட்ச சம்பள திருத்த சட்டம் மூலம் சான்றுரைப்படுத்தினார் சபாநாயகர் என்பதான செய்திகளும், மலையக மக்களை நோக்கி தமிழ் பொது வேட்பாளர் வருவார் என்று சி.வி. விக்னேஸ்வரன் கூறியிருக்கிற செய்திகளையும் நாங்கள் அவதானிக்கலாம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட பிரதான சூத்திரதாரிகளுக்கு தண்டனை வழங்க உயர்ந்தபட்ச நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்திருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் கூறியிருக்கிறார், ரணில், சஜித், அசோக், ஜான்ஸ்டன் ஆகியோரை வீட்டுக்கு அனுப்புவோம் என்பதாக அவருடைய அறைகூவல் இருக்கிறது. நாங்கள் காணி போலீஸ் அதிகாரம் எதையும் வழங்க மாட்டோம் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிற கருத்துக்களையும் இவ்வாறு நாங்கள் காணலாம். ரணிலுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும் என சந்திரகாந்தன் அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்துக்களும் இன்றைய தினம் நாளேடுகளின் ஊடாக தரப்பட்டிருப்பதை